அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான். அதாவது தக்காளி சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதத்தை இன்றைக்கி நான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். குக்கரில் செஞ்சாலும் குழையாமல் பர்ஃபெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இந்த தக்காளி சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் சிக்கன் டிக்கா பண்ணியிருக்கேன். சிக்கன் டிக்கா வந்து எப்படி சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சாப்பாடுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மலாக சிவாஜி அரிசி தான் வாங்குவேன். நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நான் இந்த தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் டிக்கா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு 350 கிராம் இருக்கும் இந்த சிக்கன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மசாலா போட்டுக்கலாம். நான் என்னென்னலாம் போடுறேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, பட்டை லவங்கம் ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த பவுடர் தான் அது. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பிரியாணி மசாலா இந்த கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கஸ்தூரி மேத்தி தான் ஒன்றும் இல்லை, அந்த காஞ்ச வெந்தய இலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அது. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த லெமனில் ஒரு 1/2 லெமன் நான் இது மாதிரி பிழிஞ்சு ஊற்றுறேன். கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா மேரினேஷன் பண்ணியாச்சு. இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு அதிகமாக இது ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக இது சிக்கன் 65 பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். பட் என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சிக்கன் டிக்கா மசாலா. ஸோ அவள் தான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணா இன்றைக்கி இதை செய்யுங்க சொல்லிட்டு. ஸோ அவளுக்காக நான் இதையே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த சைஸில் ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பச்சை மிளகாவை நீட்டாக கீறி எடுத்துக்குங்க. நான் இந்த சாதத்தை குக்கரில் பண்ண போகிறதால நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரும் வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் ஒரு பெரிய பிரிஞ்சியில் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே வெங்காயம் அந்த பச்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ப்ளஸ் புதினாவை சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா இது கூட வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட நம்ம கலர் பவுடர் போட வேண்டிய அவசியமே இல்லை. அது இருந்தால் சேருங்க. இல்லைனா நீங்கள் நார்மல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் போட்டிருக்க மிளகாய்த்தூள் பொறுத்தவரைக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஒரு 1 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சமாக இந்த பச்சை பட்டாணி இருந்தது. தக்காளி சாதத்துக்கு பச்சை பட்டாணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. பட் நான் கொஞ்சம் என்கிட்ட இருந்ததால் சேர்த்துறேன். ஏன்னா இது மூலமாக பசங்க சாப்பிட்ருவாங்களே சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இது போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்.
இது வேகத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்தேன்ல, ஸோ 4 கிளாஸ் தண்ணி நான் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கிட்டு, இது ஓவரா கொதிக்கணும்ல, லைட்டா கொதி வர மாரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிய சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா சூடாயிட்டு கொதி வரா மாரி இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜில நம்ம ரைஸ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில இருக்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்ச இந்த அரிசிய இதில போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டு மூட வேணாம். ஜஸ்ட் ஒரு தட்டு மாரி இருந்து மூடி வச்சுக்கிங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்க இந்த டைம்ல சால்ட்லாம் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேவையான நெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பட் நான் சேர்க்கல. இப்ப இந்த கரண்டியால ஒரு 2, 3 இது மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டு குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா அந்த விசில்லாம் அடங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்க அந்த ரைஸ் குக் ஆகுற டைம்ல, இங்க இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறிருக்கு. நம்ம சிக்கன் டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேன்ல எண்ணெய் போட்டிருக்கேன். சிக்கன் டிக்காவ பொறுத்தவரைக்கும் ஓவரா எண்ணெய் தேவையே இல்ல. ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் போதும். நான் கொஞ்சமா எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில இந்த சிக்கன் அந்த மேரினேஷன் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் நான் போட்டாச்சு. மூடி போட்டு குக் பண்ணலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொரு சைடுல நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் சிக்கன் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துட்டேன். நல்லா குக் ஆகி வந்திருக்கு. சிக்கன் டிக்கா பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆல்ரெடி ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த சிக்கன் பீசஸ் நடுவில் ஒரு பவுலோ இல்லைனா ஃபாயில் பேப்பரோ வச்சு இந்த அடுப்பு கறி சூடு பண்ண அடுப்பு கறியை வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். எண்ணெய் கூட சேர்க்கலாம். பட் நீங்கள் நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது சேர்த்த உடனே நல்லா புகை வரும். அந்த புகை வர டைமில் டக்குன்னு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அந்த புகையெல்லாம் வெளியே போகாத மாதிரி எல்லாமே அந்த புகையெல்லாம் அந்த சிக்கன்லேயே உள்ளே போயிடணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. இது அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பு கறி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு கறி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த புகையெல்லாம் நல்லா அடங்கிட்ட பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த அடுப்பு கறி தேவையில்லை. இது நம்ம குப்பையில் போட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சிக்கன் டிக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இது சிக்கன் 65 விட சிக்கன் டிக்கா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம இதை கம்மியான எண்ணெயில தான் நம்ம செய்கிறோம். அந்த அளவுக்கு எண்ணெய் டீப் ஃப்ரைல நம்ம பண்ணுறதில்ல. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இந்த சைடு 2 விசில் வந்துச்சு. அந்த விசிலெல்லாம் நல்லா அடங்கிட்ட பிறகு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கூட சாப்பாடு குழையில நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு பாருங்க. நான் இந்த குக்கர் அடியிலேருந்து கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கீழே அடி கூட பிடிக்காம நல்லா பெர்ஃபெக்ட்டா நல்லா வந்திருக்கு தக்காளி சாதம். அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே சிக்கன் டிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு நீங்க சைட் டிஷ்ஷா வெறும் ஆனியன் ரைத்தா வச்சா கூட போதும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இத நாம இப்போ சூடா சர்வ் பண்ண வேண்டியது தான். சொல்லப்போனா என் பசங்க இத நம்பவே இல்ல. இது தக்காளி சாதம் சொல்ட்டு. நான் இதில பட்டாணிலாம் போட்டிருக்கேன்ல. ஸோ வெஜ் பிரியாணி சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதோட டேஸ்ட்டும் பிரியாணி டேஸ்ட்ல தான் இருந்தது. நீங்களும் தக்காளி சாதம் ட்ரை பண்ண போறீங்கன்னா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றேன்.